திருமண்டல மீட்பு குழுவின் தலைவர் அதானசிஸ் அவர்களே, நீங்க தானே தலைவர். ஒரு ஆயர் பெரிய பாரம் இந்த டயசினை பொறுத்த மட்டும் அவருடைய மிஷனரிமாவுடைய தியாகம், அவருடைய உழைப்பு, அவருடைய ரத்தம் சிந்தி அவர் சொந்த பணத்தை கொண்டு போட்டு நம்மளால அப்படி உருவாக்கியிருக்காங்க. இப்போ நடக்கிற அந்த காரியங்கள்லாம் பார்க்கும்போது அவருடைய ஆயர்கள் படுற பாடு, திருச்சபை மக்கள் படுற பாடு, அப்படி தனிப்பட்ட தாக்குதல்கள் நம்ம திருமணத்துறை ஆசிரியர்களாகட்டும் அந்த திரும்ப மக்களாகட்டும் தொடர்ந்து நசுக்கப்படுவதை நினைத்து பெரிய வருத்தம் எங்களுக்கு எல்லாருக்கும் வருத்தம். இந்த நிலை மாற வேண்டும் என்னால் அனைவரும் ஜெபித்து இந்த திருமணத்தை மாற்றுவதற்கு பெரிய நம்முடைய முயற்சி. திருமணத்தில் நடந்த இந்த அப்பாயின்மெண்ட், இந்த டிரான்ஸ்பர், இந்த ப்ரொமோஷன் நடைபெறுகிற அந்த பணிகள் நிறைவேற தெரிய வாய்ப்பே இல்லை. கடவுள் நிச்சயமாக யாராவது ஒரு மனிதனை எழுப்பி அதை செயல்படுத்தினார். அதான இந்த மனிதன் இல்லை என்றால் திருமணத்தில் நடந்த முறையீடுகள் பொதுமக்கள் உங்களுக்கு யாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. கடவுள் நிச்சயமாக ஒரு நல்ல எதிர்காலத்தை இந்த திருமணத்துக்கு கொடுப்பார் விசுவாசிக்கிறேன். என்றால் ரத்தம் சிந்தி உருவாக்கப்பட்ட இந்த சபை நேர்மையாக இருக்க வேண்டும், பரிசுத்தமாக இருக்க வேண்டும், ஆயர்கள் உண்மையாக பணியாற்ற வேண்டும் என்று அனைவரும் விரும்புகிறோம். எங்களுடைய நோக்கம் இவர் போய் அவர் வேண்டும், அவர் வேறு இவர் வேண்டும் எண்ணமே கிடையாது, எனக்கெல்லாம் கிடையாது. நிச்சயமாக நல்ல மனிதர்கள் ஆட்சி செய்ய வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். நீங்கள் நல்ல நிர்வாகம் செய்ய வேண்டும், நல்ல ஆட்சி வர வேண்டும். அதானசிஸ் முயற்சி மென்மேலும் வெற்றி பெற வேண்டும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.